இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க யாருமே காணோம். எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இல்லம்மா. ஏன் இன்னும் சாப்பிட வரல? அது ஏன்னு உங்களுக்கே தெரியுமேம்மா. நானும் எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன். எல்லாரும் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றாங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. அத்தை, இங்க பார், அத்தை கித்தன்னு உரிமை கொண்டாடுற வேலை வச்சுக்கிட்ட அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இல்லத்த, டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா. நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலன்னா உனக்கு என்ன? பாசமா அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு என் மனச மாத்தலாம்லாம் நினைக்காத. அத்தை மாதிரி நானும் உன்கிட்ட ஏமாந்துகிட்டு தான் இருந்தேன். உன்கிட்ட கொஞ்சமாச்சும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா நீ அந்த துரோகிய கூட்டிட்டு வந்து கம்பெனில வச்சுக்கிட்டு ஏகிட்டயே அவளை வெளியில அனுப்ப முடியாதுன்னு சொல்றல்ல? இல்லத்த, பேசாத. எனக்கு கை இருக்கு, எனக்கு சாப்பிட்டுக்க தெரியும். நீ போய் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என் விஷயத்துல தலையிடாத. ஓ, ஆமா முத்தம்மா. அம்மா, வர்ஷினி எங்க? அவ ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்காமா. எப்படிங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சித்தப்பா, சித்தி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. என்ன புதுசா வந்து சாப்பிட கூப்பிடுற? இத்தனை நாள் நீ சாப்பிட கூப்பிட்டு தான் நாங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோமா? எங்களுக்கு சாப்பிட தெரியும், இடத்த காலி பண்ணு. என்னது இது? யாரும் வர மாட்டேங்கிறாங்க. சிபி சார் வேற வெளியில கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றது? போன்னு சொல்றேன்ல, போ. பாத்தீங்களாங்க, இவளுக்கு நக்கலுங்க. இவ எதுக்கு சாப்பிட கூப்பிடுறா தெரியுமா? அவ ரொம்ப நல்லவன்னு நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ண பாக்குறா. இதெல்லாம் கண்டுக்காத அமுதா, விடு. எது மாறினாலும் இந்த நிலைமை மட்டும் மாறாதல்ல முத்து. யாரையும் வற்புறுத்தியோ மரியாதை கொடுத்தோ குடும்பமா இருக்க வைக்க முடியாதுல்ல. எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி, கொஞ்சம் சட்னி வை. என்னம்மா எழுந்துட்டீங்க? போதும் முத்தம்மா. அம்மா, 2 இட்லி தான் சாப்பிட்டிருக்கீங்க. இது எப்படிமா உங்களுக்கு பத்தும்? இன்னும் ஒரே ஒரு இட்லி. போதும் முத்து. உசுறு வாழ்றதுக்கு சாப்பிடுறோம், அவ்வளவுதான். மத்தபடி சாப்பாடை பத்தியெல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது முத்து. கூழா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறதுல இருக்கிற ருசி தனியா சாப்பிடும் போது இப்படி வகை வகையா இருந்தாலும் கிடைக்கிறதில்ல. சிபி சார், சிபி சார், எங்க போறீங்க? சிபி சார், உங்ககிட்ட தான் கேக்குறேன், எங்க கிளம்புறீங்க? ஜானு வேலை விஷயமா மதுரை போக சொல்லிருக்காங்க. எத்தனை நாளைக்கு? சும்மா ஒன் டே ட்ரிப் தான். இல்ல, அது அது இத பாரு தமிழ், நாம புருஷன் பொண்டாட்டி நடிச்சிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். நிஜமா வாழல.
அதை நான் அடிக்கடி உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நான் எங்க போறேன் எப்ப வர்றேன்னு எல்லாத்தையும் உட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதை நீயும் கேட்டுட்டு இருக்காத, சரியா? எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி கடுகடுன்னு விழுறீங்க? நான் உங்ககிட்ட இப்ப என்ன கேட்டேன்? எனக்கு இப்படி கொஸ்டின் பண்றது பிடிக்காது. அதுக்கு தான் இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ள எல்லாம் வரதே இல்ல. நீ சும்மா எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்க தமிழ். இல்ல, நம்ம ஜனமா நமக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பண்றதுல அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ல. நாளைக்கு ஜனாமாவோட பர்த்டே, நாம அதை நல்லா செலிப்ரேட் பண்ணணும். இந்த நேரத்துல நீங்க இப்படி ஊருக்கு போனா எப்படி? ஏற்கனவே ஜனாமா யாருமே அவங்க மேல அன்பா இருக்க மாட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம கூட இல்லனா தப்பாயிருங்க. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க. நான் பேசினது இவ்வளவு நேரம் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? நாளைக்கே கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருங்க. நைட்டு பார்ட்டி இருக்கு. ஓகே, பாய். நான் சொன்னது புரிஞ்சுதுல? ஜனமா தான் எல்லாம், அவங்க தான் உயிர்னு சொல்லுவாரு. ஆனா எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாரு. இது அவரே இனிஷியேட் பண்ணா ஜனமா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்களோ? இந்த குடும்பத்தை இப்படிதான் ஒண்ணு சேர்க்க போறனோ? ஆளுக்கு ஒரு திசை, ஆளுக்கு ஒரு யோசனை. அம்மா, இப்ப அப்படியே ஆக்காட்டுங்க. என்ன திடீர்னு பாயசம்லாம்? அம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா. இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுமா? மறந்துட்டீங்களா? என்னம்மா? எப்போதும் போல இன்னைக்கும் ஒரு நாள், அவ்வளவுதான். நீ போய் உன் வேலையை பாரு. அம்மா, பாயாசம் அதான் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டனே, அதுவே அதிகம் முத்து. ஜனமா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. மனசுல அவ்வளவு கவலையும் வலியும் இருக்கிறதுனால தானே தன்னோட பிறந்த நாள்ல கூட அவங்களால சந்தோஷமா இருக்க முடியல. மொத்தமா ஜனமா மனசுல இருக்கிற மொத்த கவலையும் நான் இன்னைக்கு ஒரே நாள்ல தீர்த்து வைக்கிறேன்.